என்னது பொரி உப்புமாவா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை, பொரியில் மிக்சர் இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பொரியை வச்சுட்டு நம்ம உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நாம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம பொரியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் தண்ணீரை சேர்த்துக்கலாம். தண்ணீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல், அப்படி இல்லைன்னா ஒரு வடியில் வடித்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சுக்கலாம். இதில் பொட்டுக்கடலை பொடி நான் ஆட் பண்ணுறேன். கடைசியாக இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொரி உப்புமா ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.